செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள். வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை நேரத்துக்குள்ளாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல மழைக்கான வாய்ப்பு பெருமளவில் மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. நேற்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு அதிக மழைக்கான எச்சரிக்கை இன்றைய தினத்துக்காக வெளியிடப்பட்டிருந்த நிலையில இன்று வெளியாக இருக்கக்கூடிய தற்போதைய வானிலை நிலவரங்கள் படியிலான முன்னறிவிப்புல 2 மாவட்டங்களில் மட்டும் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. அதில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல அதி கனமழை 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னைக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தொடர்வதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறார்கள். மேலும் 12 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய வடக்கு மாவட்டங்களுக்கும் அதே போன்று மேற்கு மாவட்டங்கள்ல ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லயும் தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல இன்று கனமழை என்ற அளவுல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு என்பது வெகுவாக குறையும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மிக தீவிரமான நிலையில தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்கள் மீது பருவமழை இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினமும் அது வட மாவட்டங்கள் மீது தொடர்வதாகவும் அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரம் சற்று படிப்படியாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. காரணம், நமக்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு பிறகு மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழல்ல அது புயலாக உருமாவதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் உறுதியாக தெரிவித்து விட்டார்கள். மேலும் அதனுடைய நகரக்கூடிய திசையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வந்து கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வடமேற்கு திசையில வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதனால் அதனுடைய நகர்வு வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடிய காரணங்களால இதன் காரணமாக இந்த தாக்கம் என்பது தெற்கு ஆந்திராவின் மீது அதிக அளவில் இருப்பதற்கு வாய்ப்பும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டங்களான ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் மீது அதி கனமழை என்ற அளவில் ஓரிரு இடங்களில் மழை இருப்பதற்கான வாய்ப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மற்ற வட மாவட்டங்களான சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை என்ற அளவில் மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் 9 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் 12 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.